மருமகள் இங்க ராஜங்கம் எதா இருந்தாலும் சரி, சாவித்திரி நான் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜன் கிளம்பி போயிறாரு. இங்க சாவித்திரி தாமரை ரூம்ல போயிட்டு சிரிச்சுக்கிறாங்க. என்ன தாமரை, நம்ம பிளான் பண்ண மாதிரி சூப்பரா இருந்து முடிஞ்சிச்சு போலுக்கு. ஒரு பிரச்சனையும் இல்லை. சாயந்தரம் ராஜங்க வருவாரு. வந்த உடனே நான் எப்படியாவது அழுது சீனை போட்டு உன்னை சேதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். அப்புறம் அந்த தமிழ்ச்செல்வி வீட்டை துரத்திடலாம். நீ தான் இனிமே இந்த வீட்டுடைய சின்ன மருமக அப்படின்னு இங்க சாவித்திரி தாமிட்டு சொல்றாங்க. ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்க. ஒரு பக்கம் இப்படி இருக்க, மலர் ஓடி வந்து தமிழ்ட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு வராங்க. ஆனா எங்க நாம சொல்லிட்டோம்னா தமிழை இப்போதைக்கு இதை பெரிய பிரச்சனையாக்குவா. அது இல்லாம சொல்லாம இருந்தோம்னா அது ரொம்ப பாவம் அப்படின்னு இங்க மலர் நினைக்கும் போது சாவித்திரி பாக்குறாங்க. மலர் என்ன பண்றா, இன்னும் போகவே இல்லையே. மலர் போய் தமிழ்ச்செல்வி சொல்லணும். தமிழ்ச்செல்வி பிரச்சனை ஆரம்பிக்கணும். அப்பதான் நமக்கு நல்லது அப்படின்னு இங்க சாவித்திரி முடிவு பண்றாங்க. கரெக்டா சாவித்திரி ரூம்ல உட்காந்துருக்கும் போது நேற்று நைட்டு மிக்ஸ் பண்ண அந்த மருந்து, ஊசி, பில்லு எல்லாமே ஒரு கவர்ல இருக்கு. ஆஹா, இது இங்கேருந்து ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் கசக்கி தூக்கி போலான்ட்டு நம்ம மலர்கிட்ட கொடுத்து தூக்கி போலாமான்னு யோசிக்கிறாங்க. வேணாம் மலர்கிட்ட கொடுத்தா சந்தேகம் வந்துடும், நம்மளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வராங்க. மலர் அப்பதான் தமிழை பார்க்கலான்ட்டு கீழே போகும்போது உடனே சாவித்திரி, ஏ மலர் எங்க போற நீ அப்படின்னு கேட்குறாங்க. இல்லம்மா, வெளில வந்தேன் அப்படியே. போ, மேலே மொட்டை மலை துணி காயுது போய் எடுத்துட்டு வா போ அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு இங்க மலர் மொட்டை மலைக்கு போயிடறாங்க. இங்க தமிழ் பின்னாடி பக்கம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சாவித்திரி யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கவரை கொண்டு போய் கொல்லை பக்கம் வழியா தூக்கி போடலான்னு சொல்லிட்டு போறாங்க. அவர் தூக்கி போடும்போது கரெக்டா இங்க மலரும் அதை பாத்துடுறாங்க சாவித்திரிய. என்னத்தை தூக்கி போட்டுறாங்க அம்மா அங்க. தூக்கி போட்டு சுத்தி முத்தி பார்த்துட்டு சாவித்திரி வந்துடுறாங்க. இது தமிழும் கவனிக்கிறாங்க. என்னமோ இதை கொண்டு போய் தூக்கி போட்டுறாங்களே, என்ன இது ஒன்றும் புரியலையே அப்படின்னு இங்க தமிழ் யோசிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு தமிழ் கீழே வர இங்க மலரும் வந்துடுறாங்க. மலரு வந்த உடனே தமிழ் ஒன்றரை முக்கியமான சொல்லு தமிழ், நீ இதை மட்டும் தப்பா புரிஞ்சுக்காத, கொஞ்சம் நான் சொல்றத நல்லபடியா கேளு அப்படின்னு சொல்ல, என்னக்கா என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி பதட்டமா பேசுறீங்க அப்படின்னு மலரை பார்த்து தமிழ் கேட்கறாங்க. இல்ல மலரு, நைட்டு இப்ப நடந்துச்சான், காலையில ஒரே பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு மலர் நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. அதுக்குன்னு தமிழ் பயங்கரமா அழுகுறாங்க. என்னக்கா சொல்றீங்க, உண்மையா சொல்றீங்களா நீங்க அப்படின்னு சொல்ல, ஆமாமா எல்லாத்தையும் சாவித்திரி அம்மா தான் ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாங்க. தாமரைய வாழ்க்கை எப்படி போச்சு சொல்லிட்டு சாவித்திரி அம்மா காலைல அவ்வளவு பிரச்சனை. ஆனா மாமா வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு வெளில போயிட்டாரு அப்படின்னு சொல்ல, தமிழ் ஒண்ணு, ஐயோ இப்ப அவர் எங்கக்கா அவரு அப்படின்னு கேக்குறாங்க. தெரியல தமிழ், கருப்பு அண்ணன் தான் சின்னையாவை அழைச்சிட்டு அவர் ரூமுக்கு போயிட்டாங்க போல அப்படின்னு சொல்றாங்க. உடனே தமிழ் அவரை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. போனா இங்க சேது பயங்கரமா அழுதுட்டு இருக்காரு. சேது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. தமிழ்ச்சர் உள்ள போயிட்டு, ஏங்க என்னாச்சுங்க அப்படின்னு கேட்க, சேது ஒண்ணு, இங்க பாரு தமிழ், நீயும் தப்பா புரிஞ்சுக்காத. எனக்கு நைட்டு என்ன நினைச்சேன் சுத்தமா ஞாபகமே இல்லை. நான் நல்லா குடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் அது படுத்துட்டேன், அவ்வளவுதான் தெரியும் எனக்கு. ஆனா அதுக்கப்புறமா தாமரை எப்ப என் ரூமுக்குள்ள வந்தா, என்ன நடந்துச்சு, ஏதுமே எனக்கு தெரியல எனக்கு. ஆனா நைட்டு தாப்பா போட்டு தான் படுத்தேன். அப்போ எப்படி உள்ள வந்திருப்பா, எனக்கு அது புரியவே இல்லை அப்படின்னு தமிழ் ரொம்ப தமிழை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றாரு சேது. தமிழ் சொல்றாங்க, ஏங்க என்ன பேசுறீங்க, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா, நீங்க யாரு என்னன்னு சொல்லிட்டு யார் வந்து உங்களை தப்பு சொல்லலாம், கண்டிப்பா நான் உங்களை சந்தேகப்படவே மாட்டேன், உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியுங்க அப்படின்னு தமிழ் சொல்றாங்க. சேது ஒண்ணு தமிழ் வந்து கண்டுபிடிச்சிட்டு, நீயாச்சும் என்ன புரிஞ்சுக்கிட்டே தமிழ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கிறாரு. அப்போ தமிழும் சேது கண்டுபிடிக்கும் போது இங்க சேது மேல ஒரு எறும்பா இருக்குன்னு பாக்குறாங்க தமிழ். உடனே ஏங்க என்னங்க ஒரு எறும்பா தட்டி விடுறாங்க. அப்பதான் பார்த்தா அங்க டிஷர்ட்ல லைட்டா அங்க கேக் ஒட்டி இருக்கு. அதை பார்த்த தமிழ், என்னங்க கேக்லாம் ஒட்டி இருக்கு, கேக் வெட்டிங்களா நீங்க அப்படின்னு கேக்குறாங்க. கேக்கா, நான் வெட்டலையே அப்படின்னு சேது யோசிக்கும் போது அப்பதான் சேதுக்கு ஞாபகம் வருது. ஆமா, நேற்று நைட்டு தாமரை வந்தா, இப்பதான் ஞாபகம் வருது. நேற்று நைட்டு நான் படுத்துட்டேன். அப்ப வந்து ரூமுக்காக தட்டினா, வந்து திறந்தேன், பார்த்தா ஒரு கேக் எடுத்து வந்து கொடுத்து இதை வெட்ட சொல்லி என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணான். சரி நைட்டு நானும் கேக்கு வெட்டினேன். அதுல கேக்கு எனக்கு மட்டும் தான் ஊட்டினான், நான் தான் சாப்பிட்டேன். ஆனா அவ சாப்பிடவே இல்லை. அந்த கேக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கேரா இருந்துச்சு. அப்ப என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு தமிழை பார்த்து சேது சொல்றாரு. அவ தமிழுக்கு யோசனை வருது, ஒருவேளை எத்தனை மணி இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது சேது அப்படின்னு பார்த்தா ஒரு 12 மணி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 12 மணி தான் நம்ம ரூமுக்கு வந்தோம். ஆனா சாவித்திரி அம்மா நம்மளை பாதையை தடுத்துட்டாங்களே, அப்போ ஒருவேளை தாமரை அப்ப அங்க இருக்கிறதுனால தான் நம்மள போக விடாம தடுத்துருப்பாங்களோ அப்படின்னு தமிழ் யோசிக்கிறாங்க. மலர் ஓடி வராங்க. தமிழ், நம்ம சாவித்திரி அம்மா கலர் தூக்கி போட்ட மாதிரி இருந்துச்சு, எனக்கு சந்தேகமா இருந்துச்சு, போய் பார்த்தேன். பார்த்தா இந்த ஊசி மருந்து சீட்லாம் இருந்துச்சு தமிழ் அந்த கவர்ல அப்படின்னு அந்த கவரை கொடுக்குறாங்க மலர். அதை பார்த்து தமிழுக்கு சந்தேகம் இங்க அதிகமாயிட்டே இருக்கு. எல்லா பக்கமும் சாவித்திரி அம்மா தான் நமக்கு எல்லாமும் வந்து நிக்கிறாங்க. எனக்கு என்னமோ இதுல சாவித்திரியும் தாமரையும் சேர்ந்து ஏதோ வேணும்னு பிளான் பண்ண மாதிரி தெரியுது. ஏன்னா சாவித்திரி அம்மா பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த வீட்டோட துரத்திட்டு தாமரைய எப்படியாவது சேதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் அவங்க இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு தமிழ் இங்க யோசிக்கிறாங்க. யோசிச்சது மட்டும் இல்லாம
உடனே தமிழ் என்ன பண்ண யோசிக்கும் போது டக்குன்னு அவங்க சித்தப்பா ஞாபகத்து வராரு. யாருன்னா அந்த போலீஸ்கார் இருக்கா இல்லையா கான்ஸ்டபிள், அவருக்கு உடனே கால் பண்றாங்க. கால் பண்ணதும் தமிழே சொல்லுமா, என்னம்மா நல்லா இருக்கியாமா அப்படின்னு கேட்கும்போது தமிழ் ஒண்ணு சொல்றாங்க. அதுக்கப்புறமா இங்க நடந்ததுன்னு சொல்றாங்க. சொன்னதும் என்னம்மா சொல்ற, சேதுவா, சேது மாப்பிள்ள அப்படி பண்ணிருக்க மாட்டானேம்மா, சேது மாப்பிள்ள ரொம்ப அளவாச்சு அப்படின்னு சொல்ல, ஆனா இப்ப நடந்துச்சு சித்தப்பா, எனக்கு சின்ன டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் அவர் வர சொல்றாரு. அவரும் உடனே வந்துடுறாரு. வந்த உடனே தமிழ் இங்க அவனுக்கு கிடைச்ச ஆதாரத்தை கொடுக்குறாங்க. உடனே அதை எடுத்துக்கிட்டு நீ இங்கே இருமா, சித்தப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்க உண்மையோட நான் இப்ப வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு அந்த பில் இருக்க மெடிக்கல் ஷாப்பை விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது இதை சாவித்திரி தான் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருது. அதை வீடியோ ஆதாரத்தோட எடுத்துக்கிறாரு. அதே மாதிரி எடுத்தவர் மட்டும் இல்லாம பக்கத்துல கேக் ஷாப்ல போயிட்டு விசாரிக்கிறாரு. ஆனா முதல்ல ஒரு கடையில இல்லைன்னு சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு கடை விசாரிக்கும் போது ஆமா நீ சாயந்தரமா சேதுன்னு சொல்லி ஒருத்தருக்கு பிறந்த நாள்னு கேக் வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதுக்கான பில்லு, அவங்க வந்த வீடியோ ஆதாரம் எல்லாத்தையுமே அவர் எடுத்துக்கிறாரு. எடுத்துக்கிட்டு இங்க வராரு. அதுக்குள்ள ராஜம் வந்துடுறாங்க. வந்தோடனே சாவித்திரி திரும்பவும் ராஜங்கிட்ட சொல்றாங்க, என்னென்ன காலைல சொன்ன வந்து பேசுன்னு சொல்லிட்டு போயிட்ட, இப்பயும் அமைதியாவே இருக்க, என் பொண்ணுக்கு என்னதானே முடிவு சொல்றியா, இல்ல நானும் என் பொண்ணு இப்பயே வெஸ்ட் குடிச்சு சாகட்டுமா சொல்லுண்ணே, உன்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் முடிவுனா நாங்க சந்தோஷமா ஏத்துக்கணும்னு. ஏன்னா நாங்க இதே வீட்டுல தான் இருந்தோம். என் பொண்ணுக்கு நீ தான் ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லி நானும் ஆசை எதிர்பார்த்திருந்தேன். ஆனா இப்படி உன் பையனாலேயே என் பொண்ணுடைய வாழ்க்கை சீரழின்னு நான் எதிர்பார்க்கலண்ணே. எது எப்படியோ உன்னை நம்பி வந்த எங்களுக்கு நீ நல்லாவே பதில் கொடுத்துட்ட. அதனால உன் கையாலே எங்களுக்கு ஒரு விஷப்பாட்டில் வாங்கி கொஞ்சம் ஊத்தி கொடுத்தோன்னு வச்சுக்கேன், சந்தோஷமா நாங்க அதையும் குடிச்சிட்டு இங்கேயே செத்து போயிடுவானே அப்படின்னு சாவித்திரி பயங்கரமா அழுகுறாங்க. ராஜாங்கம், சாவித்திரி இப்படி என்ன சொல்ல வர, நீ ஏன் இப்படி போட்டு என்ன சித்திரவதை பண்ற அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியானே, என் பொண்ணுடைய வாழ்க்கை போயிடுச்சுன்னு அழுகுறேன், உனக்கு அது சித்திரவதையா இருக்கா? ஏன்னா இதே மாதிரி உன் பொண்ணுக்கு நடந்துச்சுன்னா நீ சும்மா இருப்பியானே, சொல்லுண்ணே என்ன பண்ணிருப்ப அப்படின்னு கேட்க, சாவித்திரியை பார்த்து ராஜாங்க ஒண்ணு, இப்ப என்ன சாவித்திரி பண்ணணுங்கிற நீனு அப்படின்னு கேக்குறாங்க. சாவித்திரி ஒண்ணு, என்ன பண்ண முடியும், என் பொண்ணு கல்யாணம் ஆகாதவ, அவளுக்கு இப்ப எப்படி கல்யாணம் நடக்கும் சொல்லுண்ணே. ஓ இப்ப என்ன சாவித்திரி, உன் பொண்ணு கல்யாணம் தானே நடக்கணும், சேதுவே உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பான் போதுமா அப்படின்னு சொல்ல, சேது ஒண்ணு, அப்பா போதும் நிப்பாரு சேது, உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், ஆனா நீ அந்த நம்பிக்கையெல்லாம் கெடுத்துட்ட. இப்போ நம்ம வீட்டுக்கு நம்ம நம்பி வந்த ஒரு வயசு பொண்ணு, அவளை நீ சீரழிச்சிருக்க. அப்படி இருக்கும்போது இனிமே அவளை யார் கல்யாணம் பண்ணுவா, நீ தானே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்ல, சேதுவும் இல்லப்பா நான் எதுவும் பண்ணலப்பா அப்படின்னு மாதிரி சொல்றாரு. ராஜாங்க ஒண்ணு, இங்க பாரு, அடுத்த முகூர்த்தத்துல இதே வீட்டுல வச்சு சேதுவுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் நடக்கும். அது வரைக்கும் இனிமே இதை பத்தி யாரும் பேச வேணாம் அப்படின்னு ராஜாங்க சொல்றாரு. அப்போ கரெக்டா, ஐயா நான் கொஞ்சம் பேசலாங்களா அப்படின்னு ஒரு கால் கேட்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஏட்டு உள்ள வராரு. ஏட்டை பார்த்ததும் சொல்லுங்க சார் என்ன வேணும் அப்படின்னு கேட்க, ஐயா தப்பா நினைச்சுக்காதீங்க, உங்க வீட்டுல இப்போ என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தமிழ்ச்செல்வி என்கிட்ட எல்லாத்தையும் கால் பண்ணி சொன்னிச்சு, அதுக்கு தமிழ் தப்பா நினைக்காதீங்க, அதுவும் நல்லதுக்குதான். நான் இப்போ ஒரு முக்கியமான சத்து சொல்லதான் வந்திருக்கேன். நேற்று நைட்டு உங்க வீட்டுல நடந்த சம்பவம் அப்படிங்கிறது சத்தியமா எதுவுமே நடக்கவே இல்லை. நேற்று நைட்டு உங்க வீட்டுல இருந்து ஒரு ஆள் சாயந்தரமா மெடிக்கல் ஷாப் இருக்காங்க, போயிட்டு இந்த இருக்கு பாத்தீங்களா, இது ஒரு மயக்க ஊசி, இந்த மயக்க மருந்து உள்ள ஊசியை வாங்கியிருக்காங்க. இந்த மயக்க ஊசியை போட்டா அவங்க அடுத்த 8 மணி நேரத்துக்கு நல்லா தூங்கிடுவாங்க, சுயநலவே இருக்காது, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு ஊசிய உங்க வீட்டுல இருக்க ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி கேக்கர்ல போய் யாருக்கும் தெரியாம கேக்கையும் வாங்கியிருக்காங்க. இந்த ஊசியில நீடில்ல உள்ள கேக் ஒட்டிட்டு இருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது இந்த ஊசியில இருக்கிற மருந்த இந்த கேக்குல போட்டிருக்காங்க. அந்த கேக்கை சாப்பிட்டவங்க தான் மயங்கிருப்பாங்க. நேற்று நைட்டு தாமரை சேது ரூமுக்கு போயிட்டு கேக் எல்லாம் கட் பண்ணி கேக்கும் ஊட்டிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த வீட்டுல இருக்கிற உங்க தங்கச்சி சாவித்திரி தான் இந்த மருந்தை வாங்கிட்டு வந்து இந்த ஊசியில இந்த கேக்ல போட்டு தாமரைய நேற்று நைட்டு சேது ரூமுக்கு அனுப்பி கேக்க ஊட்ட வச்சு சேதுவை மயங்க வச்சு சேது தன்னை சீரழிச்சிட்டான் அப்படிங்கிற பெரிய நாளத்தை போட்டு அது மூலயமா சேதுவை கல்யாணம் பண்ணிக்கணும், தமிழ்ச்செல்வியை இந்த வீட்டோட துரத்தணும் அப்படின்னு பெரிய திட்டமே போட்டிருக்காங்க ஐயா அப்படின்னு ஒண்ணு விடாம அப்படியே நேர்ல பார்த்த மாதிரி சொல்லி முடிக்கிற நம்ம ஏட்டு. அதை பார்த்த ராஜாங்க ஒண்ணு, என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்க, நீ சாவித்திரி ஒண்ணு, அண்ணா அவர் சொல்ல நம்பாதானே, அவரே வேணும்னே பழி போறாருன்னு, அவரே இந்த தமிழ்ச்செல்விக்காகவும் என் பொண்ணை கெட்டவன் நிரூபிக்கிறதுக்காகவும் இப்படி தேவையெல்லாம் போய் சொல்றாருன்னு, அதெல்லாம் உண்மை இல்லைன்னு அப்படின்னு சாவித்திரி சொல்ல, சாவித்திரி மூஞ்சில ஒரு பதட்டமும் பயத்தையும் ராஜாங்கம் பாத்துறாரு. அப்போ அவர் சொல்றதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு ராஜாங்கத்துக்கு நல்லாவே புரியுது. ராஜாங்க உடனே பெல்ட் எடுக்கிறாரு, சாரி அந்த சவுக்கு எடுக்கிறாரு. எடுத்ததும் சாவித்திரி ஒண்ணு, அண்ணன் என்ன இது அப்படின்னு சொல்ல, உண்மையை சொல்லு சாவித்திரி அப்படின்னு சொல்லி சாவித்திரி தாமரையும் சவுக்காலே ராஜாங்கம் 4 போட சாவித்திரி உண்மை ஒத்துக்கிறாங்க. அண்ணா மன்னிச்சிருண்ணா அப்படின்னு சொல்ல,
தாமரை கடன்னு நடந்த எல்லாத்தையும் ஒப்பிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அம்மா தான் இப்படி பண்ண சொன்னிச்சு, நான் தான் பண்ணிட்டேன்னு மன்னிச்சுங்க மாமா அப்படின்னு சொல்லி தாமரை சொல்லி முடிக்க உடனே ராஜாங்கம் சவுக்க தூக்கி போறாரு. சி, உங்க எல்லாம் போய் வீட்டை விட்டோம் பாத்தீங்களா, அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய பாவம். ஒழுங்கு மரியாதையா இந்த வீட்டை விட்டு இப்பயே ஓடி போயிருங்க. இன்னும் ஒரு நிமிஷம் இங்க இருந்தாலும் உங்களை கண்டத்தனமா வெட்டி இங்கேயே புதைச்சிருவேன் அப்படின்னு ராஜாங்கம் சொல்ல, இங்க சாவித்திரி தாமரை ஏஞ்சி அங்கிருந்து ஓடிடுறாங்க. உடனே அவரு ராஜாங்கம் அந்த போலீஸ்காரருக்கு கையெழுத்து கும்புறாரு. உடனே வந்து ஏட்டு சொல்றாங்க, என்ன எனக்கு சொல்லி ஒண்ணும் இல்லைங்க, எல்லாத்தையும் பண்ணது உங்க மருமக தான், தமிழ்ச்செல்வி தான். உங்க மானம் பறிப்பேறக்கூடாது அப்படின்னும், உங்க பையனை நீங்க தப்பா நினைச்சக்கூடாது அப்படின்னும் அந்த பொண்ணுதான் எல்லாத்தையுமே எனக்கு எடுத்து கொடுத்தா. நான் தான் அதுக்கப்புறம் விசாரிக்க ஆரம்பிச்சேன். சோ உங்க வீட்டு கௌரவம் மானத்தை காப்பாத்துறது நான் இல்ல, உங்க மருமக தான், உங்க சின்ன மருமக தான். எதா இருந்தாலும் நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு ஏட்டு அங்கிருந்து கிளம்பியாரு. ராஜாங்க தமிழ்ச்செல்வியை பார்த்து கையெழுத்து கும்புறாரு. தமிழ்ச்செல்வனே, மாமா என்னமாமா இது அப்படின்னு சொல்ல, நான் உன்னை என்னமா நினைச்சமா, நீ இந்த அளவுக்கு இருப்பேன்னு சொல்லி எதிர்பார்க்கல, என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு தமிழ்ச்செல்விகிட்ட ராஜாங்கம் மன்னிப்பு கேட்கிறாங்க.